தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். அராஜகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாகப்பட்டினத்தை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக சென்றனர். காரைக்கால் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இலங்கை கடற்படையை சார்ந்த இராணுவ வீரர்கள் கப்பலில் வந்து 10 மீனவர்களையும் அதிரடியாக கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அந்த 10 மீனவர்களையும் கைது செய்தனர். அவர்களுடைய படகுகளையும் மீன்களையும் வலைகளையும் பறிமுதல் செய்தனர். அவர்களை அதிரடியாக கைது செய்து காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். நள்ளிரவில் 10 மீனவர்கள் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைப்பது வாடிக்கையாகி உள்ளது. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் படை வீரர்கள் கப்பற்படை வீரர்கள் கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இந்திய கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிஞ்சு அந்த பாகிஸ்தான் கப்பலை போய் விரட்டிட்டு போய் அந்த குஜராத் மீனவரை மீட்டுட்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடலோர காவல் படை இருக்குது. ஆனால் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை வீரர்கள் கைது செஞ்சு பார்த்துட்டு போகும்போது இந்திய கடலோர காவல் படை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதான் வேற விஷயம். இங்கே தமிழன்னா ஒரு பாரபட்சம், குஜராத்னா மோடி அது சொந்த ஊருக்காரனா அப்படி ஒரு பாரபட்சமா? ஒரு குஜராத்தி மீனவர் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படையினரால் அழைத்து செல்லப்படும் பொழுது இந்திய கடற்படை வீரர்கள் உடனடியாக விரட்டிட்டு போய் மீட்டுட்டு வராங்க. ஆனால் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சுட்டு போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த எல்லையோரத்தில் இருக்கிற இந்திய கடலோர காவல் படை வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்தியா தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா? தமிழர்கள் இந்தியர்களா இல்லையா? அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் தான் முடிவு செய்யணும்.